ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருந்து 3 லேயர் ஸ்டெப் ராக்குக்கும் குபேர கட்டம் போட்டிருந்த பலகைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரீன் கலர் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்க அழகாக இருக்குது இந்த பெயிண்டிங்கு. ஸ்க்ரீனில் ஒரு கலராக இருக்குது, நேரில் ஒரு கலராக இருக்குது. நேரில் பார்க்குறப்ப நல்ல பச்சையாக இருக்குது, இப்போ ஸ்க்ரீனில் ஒரு மாதிரியான பச்சையாக தெரியுது எனக்கு பார்க்க. எல்லா விக்கிரகத்தையெல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தா விட இப்போ பார்க்குறத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளெயினாக பெயிண்டிங் இல்லாமல் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் பிடிக்காம மாதிரியே இருந்துச்சு, ஒரு மாதிரியாக தோணுச்சு. சரி பெயிண்டிங் பண்ணிடலாமேன்னு இதுக்காக ஒரு பெயிண்ட் பாக்ஸ் வாங்கி பெயிண்ட் அடித்தாச்சு. இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்ததாங்க. பூஜை பொருட்கள் எல்லாமே சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் எப்போவுமே பூஜை பொருட்கள் வீடு மாப்பு போடுறதெல்லாம் வியாழக்கிழமை க்ளீனாக முடிச்சிடுவேன். அப்போ தான் நமக்கு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வேலையில் செய்யக்கூடாது. அதனால் நான் ஃபுல்லாகவே வியாழக்கிழமை முடிச்சிடுவேன். வியாழக்கிழமை ஈவினிங் லக்ஷ்மி குபேரர் பூஜை வாரத்தில் ஒரு நாள், அது வியாழக்கிழமை செய்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்காக குபேரருக்கு பிடிச்சது அவள் பாயாசம் தான் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன். சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளான பாயாசம் தான். இந்த பாயாசம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் செஞ்சாச்சு இந்த அவள் பாயாசம். ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நம்மளால் முடிஞ்சதை ரெடி பண்ணி சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. 4:30க்கெல்லாம் தீபம் போட்டு, பிரம்மமுகூர்த்த தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த ஒரு வாரமாக கும்பிடாதது என் மனசில் ஒரு கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன் அதை கொஞ்சம் கும்பிடாம விட்டோமே அப்படின்ட்டு, சரி 48 நாள் முழுசாக பூர்த்தி பண்ணிட்டோம், ஒரு வாரம் கேப் விட்டு செய்யலான்னு நினச்சேன். எனக்கு அதுவே ரொம்ப மனசு பாரமாக இருந்துச்சு. அதை திருப்பியும் ஆரம்பிக்க போகிறேன் 1ஆந்தேதியிலேருந்து. குபேரருக்கு பிடிச்ச மாதுளங்கனியும் அவள் பாயசமும் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. வியாழக்கிழமை ஈவினிங் 5 மணி 5 to 6 இந்த மாதிரி லக்ஷ்மி குபேரர் பூஜை செஞ்சு கும்பிட்டுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குடும்பத்துக்கு தொடர்ந்து இதை செஞ்சுவாங்க. 9 வாரம் 21 வாரம் நம்மளால் எத்தனை வாரம் செய்ய முடியுமோ அத்தனை வாரம் செஞ்சுவாங்க. இதை கிட்டத்தட்ட நான் ஒரு 9 வாரத்துக்கு கும்பிட்டுட்டேன். நான் இதையும் முடிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக. இந்த மாதிரி சாமி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கும்பிட்டு பழகிட்டு அடுத்த தடவை அதை முடிஞ்சிருச்சுலன்னு விட்டுட்டு நம்மளால் இருக்க முடியல. அதை கும்பிட்டு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அதை திரும்பவும் செய்யணும், அதை சாமி கும்பிட்டு கும்பிடாமல் இருக்கிறது ஒரு இழப்பு மாதிரி இருக்கும் மனசுக்கு பார்க்க. அதனால தான் நான் திரும்பவும் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி, பாய்.